பிஸ்கெட் பிஸ்கெட் வாங்கிக்கோங்கம்மா. பிஸ்கெட். குட்டி பசங்களா, இந்த தடவை நான் பழங்கள் எடுத்துட்டு வரல, பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுல சொல்லி வாங்கிக்கிறீங்களா? பெரியவங்களை கூப்பிடுங்க. இந்த பிஸ்கெட்டை உங்ககிட்டயே கொடுத்துட்டு நான் இப்படியே வீட்டு பக்கம் கிளம்புறேன். பிஸ்கெட் வாங்கிக்கோங்கம்மா. பிஸ்கெட் பிஸ்கெட் வாங்கிக்கோங்க. நல்ல சூப்பரா டேஸ்டா இருக்கும் இந்த பிஸ்கெட். ஹர்ஷா, உங்கள் ஆண்டியை கூப்பிடு, நம்ம இந்த பிஸ்கெட்டை வாங்கிக்குவோமா? இன்னைக்கு நம்ம பிஸ்கெட் வச்சு ஏதாவது சமைச்சு விளாட்லாம்ல, எல்லாருமே ஒன்றா தானே இருக்கோம். சீக்கிரம் கூப்பிடு கூப்பிடு, எனக்கு பிஸ்கெட் வேணும். நான் போய் கூப்பிட்றேன், ஏன்னா எனக்கும் பிஸ்கெட் வேணும். நம்ம 6 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்கெட் வாங்கிக்குவோமா? பாலில், டீயில், காஃபியில் எதுலையாச்சும் நினச்சி சாப்பிட்லாம், தண்ணியில் கூட நினச்சி சாப்பிட்லாம். நான் கூப்பிட்றேன். ஆண்டி ஆண்டி, எங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. என்ன பசங்களா ஒரே சவுண்டா இருக்கு? பிஸ்கெட் வாங்கி தரணுமா? எங்க பிஸ்கெட் வந்திருக்கு? ஓ, இவரா? இவர் போன தடவை பழங்கள்லாம் கொண்டு வந்தாரு, இந்த தடவை என்ன பிஸ்கெட் கொண்டு வந்திருக்காரு? 1 2 3 4 6 பேர் இருக்காங்க. என்னன்னா பிஸ்கெட் பாக்கெட் எவ்வளோ? எங்க பிஸ்கெட் பாக்கெட் சைஸை காட்டுங்க பாப்போம். அம்மா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரிதாம்மா சைஸு. ஒரு 6ல இருந்து 8 10 பிஸ்கெட் இருக்கும். பாத்துக்கோங்க, இந்த சைஸை ஆளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி கொடுங்க. நான் அப்படியே வெயிலா இருக்கு, இந்த பக்கம் பார்த்து கிளம்புறேன். உங்ககிட்ட சேல்ஸை முடிச்சுட்டு வாங்கிக்கிறீங்களாம்மா? விலை ரொம்ப கம்மி தாம்மா. அது சரி என்ன, எல்லாத்தையும் இலவசமாக தர்ற மாதிரி விலை ரொம்ப கம்மி தான், எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுங்க. எவ்வளோ ஆச்சு ஒரு பாக்கெட்டு? மொத்தம் இங்கே 6 குழந்தைங்க இருக்காங்க, 6 குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். என்னன்னு விலையை பார்த்து சொல்லுங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். அதிகமாலாம் சொல்லாதீங்கண்ணா. அம்மா, என்கிட்ட ரெகுலரா நீங்க பழங்களோ என்னமோ வாங்குறீங்க, எது கொண்டு வந்தாலும் நீங்க வாங்கிக்கிறீங்க. நீங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்ககிட்ட விலை கூட சொல்ல வேணாம். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பிஸ்கெட் கொடுத்துட்றேன். ஒரு பிஸ்கெட் 3 ரூபாய் 50 பைசான்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு நான் 3 ரூபான்னு தரேன். ஒரு பிஸ்கெட் அதிகமா வர இருக்கு, இதையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போறேன். ஏன்னா எனக்கு இது லாஸ்ட், எல்லாம் முடிச்சுட்டு. சரிண்ணா, 6 பாக்கெட் கொடுத்துட்டீங்களா எல்லா குழந்தைங்களுக்கும்? ஓகே, இது ஒன்று எக்ஸஸாக இருக்குன்னு சொன்னீங்களா? சரி, இதை நான் எடுத்துக்கிறேன். பாக்கெட் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லைண்ணா, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான், குட்டி பாக்கெட்டாக தான் இருக்குது. சரி, 3 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுண்ணா. இதுக்கு 3 ரூபாய் நீங்கள் வெளியில் விற்கிறீங்கன்னா விற்றுக்கோங்க. நாங்கள் தானே ஃபைனலாக எல்லாத்தையும் வாங்கி க்ளோஸ் பண்ணுறோம். நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து தரேன், அதை வாங்கிக்கோங்க. அதுக்கு விலை 3 ரூபாய் தாம்மா. அதை விட குறைவா கொண்டு வந்தெல்லாம் கொடுக்காதீங்கம்மா, எனக்கு ரொம்ப நஷ்டமாயிடும். 3.50ன்னு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் 3 ரூபான்னு பேரம் பேசினேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துருங்கம்மா, 3 ரூபானே கொடுத்துருங்க. வெயில்ல நான் கிளம்பணும் வீட்டுக்கு. அடுத்த தடவை வியாபாரம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. 3 ரூபான்னு எடுத்துட்டு வாங்க. அடுத்த தடவை வரும்பொழுது பழங்கள் நிறையா கொண்டு வாங்கணும். நொங்கு, பலாப்பழம், மாம்பழம்லாம் சீசன் வந்துருச்சு தானே, அதெல்லாம் கொண்டு வாங்கலாம். பிஸ்கெட் கொண்டு வந்திருக்கீங்க வெயில் நேரத்தில், பரவாயில்ல, அதையும் நம்ம பிள்ளைங்க வாங்கிக்கிட்டாங்க. பழங்கள் நிறையா கொண்டு வாங்கணும் அடுத்த தடவை வரும்பொழுது. கண்டிப்பா கொண்டு வரேம்மா. இந்த வெயிலுக்கு பழங்கள் கொண்டு வந்தா 2 முக்கும் கூட தாண்ட மாட்டேங்குது. மக்கள் எல்லாரும் வெயில்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வர்ற வழியிலேயே வாங்கிக்கிறாங்கம்மா எல்லா பழங்களையும். அதனால இவ்வளவு தூரம் வர முடியல. நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா உங்களுக்காக பழங்கள் எடுத்துட்டு வரேம்மா. இந்தாங்க, வெயிலில் வேற வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, கடைசியில் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே நான் வந்து முடிக்க வேண்டியதாயிடுச்சு. 7 பிஸ்கெட் மொத்தம் கொடுத்துருக்கீங்களா? ஒன்று 3 ரூபான்னு சொன்னீங்களா? 21 ரூபாய் ஆச்சு. 20 ரூபாய் வச்சுக்கோங்கண்ணா, 1 ரூபாய் சில்லற இல்லை. அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், சரிங்களா? மறக்காமல் நீங்களும் வாங்கிக்கோங்க, நானும் கொடுத்து. அதெல்லாம் பரவாயில்லம்மா, 1 ரூபாய் இல்லைன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு பழங்கள் கண்டிப்பா கொண்டு வரேன். இந்த வெயில பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் நடைய கட்டுறேன். சரி குட்டி பசங்களா, பாய். இன்னொரு நாளைக்கு வரேன், பாய்.